பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் உங்களை இப்படியாக சந்திப்பது அதிக சந்தோஷம். தினந்தோறும் பைபிளில் இருக்கிற மிக முக்கியமான நிகழ்ச்சிகளை நாம் வாசித்து தியானித்து நம்முடைய வாழ்க்கைக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளிடத்திலிருந்தும் கேரக்டர்கிட்ட இருந்தும் நம்ம என்ன பாடங்களை கற்றுக்கொள்கிறோம் என்பது மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஆதாயம் இல்லாதபடிக்கு நாம் எதையுமே செய்வதில்லை, அது வீணானது. பைபிளில் உள்ள கேரக்டரை வாசிக்கிறோன்னா இவர் மூலமாக நான் என்ன பாடத்தை நான் கற்றுக்கொள்கிறேன், இவர் மூலமாக நான் எப்படி வாழணுங்கிறதுல நான் கற்றுக்கொள்கிறேன், இவர் மூலமாக எப்படி வாழக்கூடாது என்பதை நான் கற்றுக்கொள்கிறேன் என்றெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே நிதானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேகமாய் பைக்கில் போகிறவங்க, வேகமாக காரில் போகிறவங்க, ஆபத்து எப்பொழுதும் காத்திருக்கிறது. நிதானமாய் போகிறவங்களுக்கு ஆபத்து மட்டாக இருக்கிறது. நாமும் நிதானமாக பைபிளை வாசித்து தியானித்து ஒவ்வொருவராக தியானித்து இவர் மூலமாக இந்த பாடம், அவர் மூலமாக அந்த பாடம், எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது என்பதையெல்லாம் நாம் கற்றுக்கொண்டே இருப்போம் என்றால் நாம் என்ன பிஸ்னஸை பண்ணுகிறவர்களாக இருந்தாலும் சரி, எந்த திருச்சபையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்கள் மத்தியில் இருந்தாலும் சரி, வெற்றி நமக்கு தான் நம்மை ஆராசிக்க முடியாது. எனவே இந்த தியானங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இந்த வாரம் சென்னை மக்களே உங்களை தேடி வருகிறோம். பல்லாவரம்லேருந்து இறங்கி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி பம்மல் மெயின் ரோட்டில் முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப்பில் இருக்கிற சியோன் காம்ப்ளெக்ஸுக்கு வாருங்க. தூண் வழியாக ஏறி பின்னாடி லிஃப்ட்டில் ஏறி 4வது மாடிக்கு வந்தீங்கன்னா அங்கே உங்களுக்காக நான் காத்திருப்பேன். கூட்டம் 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு முடியும். அங்கே உங்களுக்காக நல்ல விருந்தை சகோதரர் மங்கள்ராஜ் அவர்கள் கூட்டம் முடிந்தவுடனே ஆயத்தப்படுத்தியிருக்காங்க. உங்களுக்காக நான் தனித்தனியாக ஜெபிக்க, கூட்டம் முடிஞ்சொன்று ஜெபிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எப்பொழுதும் வாய்ப்பு கிடைப்பதில்லை, கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் வாருங்கள். அது மாத்திரமல்ல பிரியத்துக்குரியவர்களே, நமது ஊழியத்தின் சார்பாக ஆசிரியர் தேவனுடைய மாளிகைக்குள்ளாக அடைக்கலான் குருவி எனப்பட்ட வயதானவர்களுக்கான ஒரு முதியோர் இல்லம் இருக்கிறது. நம்ம நாள் கனவு எவ்வளோ தியாகத்தின் மத்தியில் அந்த இல்லம் கட்டப்பட்டு, லோன் வாங்கி கட்டப்பட்டு இந்த அடைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் எத்தனை வருஷம் அடைக்கணும். அது நடத்தப்பட்டு வருகிறது. பிரியத்துக்குரியவர்களே, அங்கே இருப்பவர்களுக்கு தினந்தோறும் நல்ல நல்ல ஊழியக்காரர்களை நாம் அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு தினந்தோறும் ஜெபத்தையும் செய்தியும் கொடுத்து அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக பலப்படுத்தி வருகிறோம். பிள்ளைகளுக்கு மிக தூரமாக இருக்கிற அவர்கள், புதிய இடத்துல வந்து தனிமையை உணர்கிற அவர்களுக்கு அஜபங்கள் மிகவும் ஆறுதலாக இருக்கிறது என்பது எந்த சந்தேகமும் இல்லை. அதை போலவே
அவர்களுக்கு தினந்தோறும் 3 வேளையும் மிக சிறப்பான உணவுகளை கொடுத்து அவர்களை நாம் நல்லபடியாய் போஷித்து வருகிறோம். அவர்கள் அதிகமாய் சந்தோஷமாக இருக்கிறாங்க. நல்ல சாப்பாடு, காலை சாயந்தரம் காஃபி, டீ, ஸ்நாக்ஸு என்று அவருடைய வாழ்க்கை இன்பகரமாய் போகிறது. எனவே இதை மனதில் வைத்து யாராவது ஆவிக்குரிய முதியோர் தேடினால் அவர்களுக்கு நமது அடைக்கலான்குரிய முதியோர் நீங்கள் அதிகப்படுத்துங்கள். பிரித்துக்குரியவரும் குடும்பங்கள் நல்ல நிகழ்வுகள் வருகிற பொழுது, பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், நினைவு நாட்கள் வருகிற பொழுது இங்கே இருப்பவர்களுக்கு நீங்கள் தாராளமாக உணவளிக்கலாம் என்பதையும் உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். எத்தனையோ இடங்கள் அங்கே இருக்கிறது, கட்டடங்கள் கட்டுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் பணம் இல்லாதபடியினால் அதை செய்ய முடியவில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மழை ஊற்றப்படும்படியாக நீங்கள் ஜெபியுங்கள். பிரியத்துக்குரியவர்களே, சங்கீதம் 119:18 உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். எல்லா கிறிஸ்தவர்களையும் பைபிள் இருக்குது. ஆண்டவர் கிருபையினால் பைபிள் அழகாக பண்ணப்பட்டு எத்தனையோ பைபிள் வீட்டில் இருக்குது. நிறைய பேர் அதை வாசிக்கிறாங்க, ஆனால் வாசிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இல்லை, அது ஒரு பெரிய பொக்கிஷம், ஒரு பெரிய கடல். அதற்குள்ளாக ஏராளமான முத்துக்களும் வைரங்களும் வைடூரியங்களும் உள்ளே இருக்கின்றன. நாம் பைபிளை வாசிக்கும் பொழுதே ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும், எப்படியாவது ரகசியங்களை நான் புரிந்து கொள்ளட்டும் என்று கருத்தாய் ஜெபித்து நாம் வாசிப்போம் என்றால் நம்முடைய கண்கள் திறக்கப்படுகின்றன. அதோட பொக்கிஷங்களை நாம் புரிந்து கொள்கிற பொழுது அநேகருக்கு நாம் அதை போதிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். எவ்வளவு துயரத்தோடு இருந்தாலும் நம்முடைய துக்கங்களை அந்த வார்த்தைகள் நீக்கும். எத்தனை சந்தேகங்கள் இருந்தாலும் அந்த வார்த்தைகள் நமக்கு வழிகாண்பிக்கும். அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் மாற்றப்படுவீர்கள். கர்த்தர் அந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இதனுடைய பிரயோஜனத்திற்காக 2 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 1வது வசனம் முதல். அகசியாவின் தாயாகி அத்தாலியால் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபொழுது எழும்பி ராஜவம்சத்தார் யாவரையும் சங்காரம் பண்ணினார். ஒரு வேடிக்கையான, வினோதமான, அதே நேரத்தில் அதிர்ச்சி அளிக்கிற ஒரு சம்பவம் தாவீதுடைய வம்சத்தில் நடைபெறுவதை காண்கிறோம். அகசியா ராஜா தேவனுடைய கோபாக்கினை பற்றி எறிந்து கொண்டிருக்கிற அந்த ஆகாப் ராஜாவுடைய குடும்பத்தில் போய் துக்கம் விசாரிக்க போனபடினாலே, சுகம் விசாரிக்க போனபடினாலே, அவர்களிடத்தில் போய் அவர்களுக்கு ஆறுதலாக நிற்க போனபடினாலே அவர் சங்காரம் பண்ணப்படுகிறார் என்பதை சென்ற தியானத்தில் நாம் கேட்டோம். அப்படி ஒருபொழுது நாம் இருக்கக்கூடாது என்பதையும், நம்முடைய நண்பர்கள், நாம் யாரோடு அதிக நேரம் செலவழிக்கிறோம், யார் நமக்கு முக்கியமானவர்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்பதையும் சென்ற தியானத்தில் நாம் பார்த்தோம். இந்த நாளிலே புதிதாக ஒரு நபரை பார்க்கிறோம். அத்தாலியால் எனப்பட்ட ஒரு ராணியை பார்க்கிறோம். மகன் சங்கரிக்கப்படுகிறான் என்று அவள் கேள்விப்படுகிறாள். அகசியா ராஜா சங்கரிக்கப்படுகிறான், சொந்த மகன். உடனடியாக அவள் புரிந்து கொள்கிறாள், ஏனையவர்களெல்லாம் அங்கே ராஜகுமாரெல்லாம் இருக்காங்க, ஆனால் தலையெடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. பார்த்தவுடனே நான் ஏன் ராணியாக கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவளுக்குள்ளாக வருகிறது. தன் பிள்ளைகள் யாராவது வரட்டும் அப்படின்னு அவங்க நினைக்கல. இல்லைன்னா தாவீதுடைய வம்சத்தில் ஆண்டவர் தொடர்ந்து ராஜாவாக வைப்பார். அதனால் யாரையாவது ஒருவரை பலப்படுத்தி ராஜாவாக கொண்டு வரும், நம்ம பக்கபலமாக இருப்போம், நம்ம ஜெபத்தில் தாங்குவோம், நம்ம ஆதரவு கொடுப்போம்னு சொல்லி நினைக்கல. அவளுக்கு அறிவு ஜாஸ்தியாக இருந்தது, அவளுக்கு அனுபவம் ஜாஸ்தியாக இருந்தது, சூழ்நிலைகளை சரியாய் படிக்கிற புத்தி இருந்தது. உடனே ஒரு பிசாசு புத்தி, ஒரு பேய்த்தனத்தின் புத்தி வருகிறது. உடனடியாக தனக்கு இருந்த செல்வாக்கை பயன்படுத்தி ராஜகுமார்கள் அனைவரையும், தாவீதுடைய வம்சத்தில் வந்து அத்தனை தாவீதுடைய பிள்ளைகளை சங்காரம் பண்ணி போட்டால், கொலை செய்து போட்டால், தன்னுடைய சொந்த பிள்ளைகளையும் அவள் கொலை செய்து போட்டால். எதற்காக தெரியுமா? அப்பொழுதுதான் நான் ராஜாவாக மாற முடியும், ராணியாக மாற முடியும் என்பதற்காக. அத்தனை பிள்ளைகளையும் அவள் ஈவிரக்கம் இல்லாமல் கொன்று போட்டாள். சொந்த பிள்ளைகளையே கொன்று போட்டாள். நல்ல பாம்பு முட்டை போட்டு நிறைய குஞ்சுகளை பொறிக்கும், 100க்கும் அதிகமான குஞ்சுகளை பொறிக்கும். அநேக குஞ்சுகளை அதுவே சாப்பிட்டு விடும் என்று சொல்லுவார். அதுக்கு தான் பிள்ளை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாது, அது சாப்பிட்ரும், பசிக்குது சாப்பிடுவேன்னு சொல்லி சாப்பிட்ரும். அதே மாதிரி அந்த புத்தி, பாம்பு புத்தி, நல்ல பாம்பின் புத்தி அத்தாலியாவுக்குள்ளே இருந்தபடினால தன் சொந்த பிள்ளைகளெல்லாம் அவள் கொன்று போட்டாள். பிள்ளை செல்வம் கிடைக்காதா, ஒரு பிள்ளை பிறந்து விடாதா என்று, ஒரு பேர குழந்தை கிடைத்து விடாதா என்று எத்தனை பேர் எத்தனை வருடமாக ஏங்கி தவிக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு பிள்ளை கிடைக்காமலே இருக்கிறது. ஆனால் இங்கே ஒரு பெண்ணோ தான் ராணியாக வேண்டும் என்பதற்காக பிறந்திருந்த அத்தனை பிள்ளைகளையும், ராஜகுமார்கள் அனைவரையும் ஈவிரக்கம் இல்லாமல் கொன்று போட்டால் என்று நாம் வாசிக்கிறோம். இப்படியும் பிறவிகள் இருப்பார்களா? கொடுமை
கார்களும் காரிகளும் இந்த உலகத்தில் இருப்பார்களா? தாவீதுடைய வம்சத்தில் அவர்கள் வந்து சம்பந்தம் கலந்து வந்திருப்பார்களா என்பதெல்லாம் நம்ம சிந்திக்க வைக்கிறது, அதிர்ச்சி அடைய வைக்கின்றது. நான் ராணியாயிட்டேன், எல்லாரையும் கொண்டு போட்டேன், நான் தான் ஆட்சி செய்வேன், நான் தான் யூதாவில் ராஜா ராணி, நான் சொல்றது எல்லாரும் கேட்கணும் ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகார வெறி, பதவியின் மீது இருந்த வெறி அவளை அப்படியாக செய்ய வைத்தது. ஒருவருக்கு பதவி வெறி வருகிற பொழுது, தான் ராஜாவாகணும் ராணியாகணும் நினைக்கும் பொழுது, அறிவு ஜாஸ்தியாக இருக்கிற பொழுது, அத்தாலிகளை போல சூழ்நிலைகளை கணிக்கிற சக்தி அவர்களுக்கு இருக்கும் பொழுது, அவர்கள் எந்த ஒரு அக்கிரமத்தையும் செய்ய தயங்க மாட்டார்கள், துணிவார்கள். எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் அவங்க போக துணிவாங்க. நல்லவாமு தன் குட்டியை தானே சாப்பிட்றது மாதிரி அவங்களும் தான் பிள்ளைகளை கூட சாப்பிட்றதுக்கு தயங்க மாட்டாங்க, நண்பர்களை சாப்பிட்றதுக்கு தயங்க மாட்டாங்க, தனக்கு உதவி செய்தவர்களை ஏறி மிதிக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க, ஏற்றிவிட்ட ஏணிகளை மிதித்து தள்ளி விடுறதுக்கு தயங்க மாட்டாங்க, என்ன அக்கிரமத்தையும் செய்வதற்கு தயங்க மாட்டாங்க. நன்றி உணர்ச்சியே அவங்களுக்கு இருக்காது. என்ன விதத்திலும் அவர்கள் எப்படியாவது நான் ராஜாவாயிர வேணும், நான் ராணி ஆகணுங்கிற பதவி வெறி அவர்களை தூண்டிகிட்டே இருக்கும். என்ன ஒரு அக்கிரமத்தையும் அவர்கள் செய்வார்கள். அதை நம்ம அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் நாம் காண்கிறோம். அத்தாலியால் ஒரு பெண்ணாக இருந்தாலும் கூட ராணியாகிவிட வேண்டும் என்று வெறி பிடித்தவளாக இருந்தாள். அது அவளை அநேக அக்கிரமங்களையும் அநேக பாவங்களையும், துணிகரமான பாவங்களையும் யூதாவிலே செய்ய வைத்தது. பரலோகமே அமைதியாக ஆயிருக்கும். ஒரு ஏசபேல் விழுந்து விட்டால், இஸ்ரவேலை ஆட்டி படைத்த ஏசபேல் விழுந்து விட்டால் ஆகாபுடைய குடும்பம் சங்கரிக்கப்பட்டது என்று ஆண்டவர் அப்பொழுது நிம்மதி பெருமூச்சு விட்டிருப்பார். பரலோகம் நிம்மதி மூச்சு விட்டுருக்கோம். ஏன்னா இஸ்ரவேலும் யூதாவிலும் என்ன நடந்தாலும் பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருப்பார். இஸ்ரவேலிலே ஏசபேல் வீழ்த்தப்பட்டால், பாகால் வீழ்த்தப்பட்டதுன்னு ஆண்டவரும் பரலோகமும் சந்தோஷப்பட்டு இருக்கிற நேரத்தில் யூதாவில் புதுசாக அத்தாலியா எந்திக்கிறார், ராஜகுமாரில் சங்காரம் பண்ணுறா, நான் தான் ராணி. அப்படிப்பட்டவ கடவுளுடைய பிள்ளையா இருப்பாளா? சொந்த பிள்ளைகளை கொண்டு ராணியாயினவன் கடவுளுடைய ஆலயத்துக்கு வருவாளா? தன்னை தாழ்த்துவாளா? கத்தரை தேடுவாளா? அப்படிப்பட்ட பிள்ளையாவா அவள் இருப்பா? வாய்ப்பே கிடையாதுல்ல. அவள் எவ்வளவு துணிகரமான காரியம், கடவுளை கிடையாதுன்னு சொல்ல அவள் இருப்பா. முடிந்தால் தானே கடவுள் என்று அவள் சொல்லியிருப்பாள் அத்தாலியா. இஸ்ரவேலிலே ஏசபேல் விழுகிறாள், ஆண்டவருக்கு சங்காரம் பண்ணி போடுறார் எகு மூலமா. இங்கே அத்தாலியால் எழும்புகிறார், அவள் எல்லாரையும் சங்காரம் பண்ணி போடுகிறாள். கொடூரமான மனிதர்கள் சில நேரங்களிலே கையிலே வல்லமையை பெற்றுக்கொள்வார்கள், சூழ்நிலை பார்ப்பார்கள், அனைவரையும் அழிப்பார், நல்லவர்களை அழிப்பார்கள், அவர்கள் மிக முக்கியமான பொறுப்புகளுக்கு வருவார்கள். சாத்தான் அப்படிப்பட்டவர்களுக்கு ரத்தம் கொடுப்பான், அப்படிப்பட்டவர்களுக்கு உற்சாகத்தை கொடுப்பான், அவர்களுக்கு காரியங்களை கைகூடி வர சொல்லுவான். இஸ்ரவேலா இருந்தாலும் யூதாவா இருந்தாலும் சாத்தான் தாம் பிள்ளைகளை உள்ள கொண்டு வரணும்னு நினைச்சான். அங்கே ஏசபேலை கொண்டு வரணும்னு நினைச்சான், இங்கே அத்தாலியில கொண்டு வரணும்னு நினைச்சான். நல்ல குடும்பத்தில் இருந்த பிள்ளைகள் எல்லாம் மிகப்பெரிய கிறிஸ்தவ குடும்பங்களில், விசுவாசிகளுடைய குடும்பங்களில், ஆலயத்தில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்களுடைய பிள்ளைங்கள் எல்லாம் கல்லூரிக்கு படிக்க போன பொழுது அந்தோ காதல் என்னப்பட்ட வலையில் விழுந்து அத்தனை அறியாதவர்களை திருமணம் செய்வேன் என்று கட்டாயப்படுத்தி பெற்றோர்களை தலைகுனிய வைப்பதை பார்க்கிறோம். அப்படித்தான் உள்ள அத்தாலியாலும் ஏசபேலும் வருவாங்க. அவங்க கர்த்தருடைய பிள்ளைகள், உண்மை உத்தமான பிள்ளைகள். பிள்ளைகளுடைய தேர்வு நம்மை அதிர்ச்சி அடைய வைக்கிறது. அவங்க அடிக்கிற கண்ணீரெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உள்ளம் உடைந்து போகிறது. எப்படியாவது தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டுகளுக்குள்ளாக, ஊழியக்காரருடைய வீட்டுகளுக்கு உள்ளாக அத்தாலியர்களை கொண்டு வர வேண்டும், ஏசபேல்களை கொண்டு வர வேண்டும் என்கிற சாத்தானுடைய திட்டம் பயங்கரமாக இருக்கிறது. கொஞ்சம் இடம் கிடைச்சாலும், கொஞ்சம் சந்தர்ப்பம் ஆச்சாலும் அவன் எப்படிப்பட்ட மக்களை உள்ளே கொண்டு வந்து அந்த கிறிஸ்தவ குடும்பங்களை சிதற பண்ண வேண்டும் என்று சொல்லி அவன் முயற்சி எடுக்கின்றான். எத்தனையோ பெற்றோர்கள் இன்றைக்கு கண்ணீர் மத்தியில் இருக்கிறாங்க, எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு அழிந்து போயிருக்கிறது, எத்தனையோ பெற்றோர்கள் நடைபெணமாக இருக்கிறாங்க. அவர்களை வாழ்க்கையெல்லாம் பக்கத்தில் போய் பார்க்கும் பொழுது பயங்கரமாக இருக்கிறது. மகளே, நாங்கள் சொல்கிற பையனை ஏசப்பட பிள்ளையை கல்யாணம் பண்ணுனா நாங்கள் வருவோம், நமக்கு ஆதரவாக இருப்போம், இல்லைன்னா நாங்கள் வரமாட்டோம் அப்படி நாங்கள் சொல்லிட்டோம். ஐயா அப்படி சொன்ன எத்தனையோ பெற்றோர்கள் சந்தித்திருக்கு. இப்போ பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி அவள் திருமணத்தை பார்க்கணுன்னு எவ்வளோ
ஆசையாக இருப்பான். ஆனால் அவள் ஆண்டு அறியாத ஒரு மனிதனை தேர்வு செய்தபடினா வரவே மாட்டோம். உன் கல்யாணம் நம்ம சர்ச்சில் வச்சு நடக்கணும், எங்கேயோ நடக்குது, நாங்கள் வரமாட்டோமா? எந்த அளவுக்கு பிள்ளைகள் உடைக்கப்பட்டாங்க. சாத்தான் பிள்ளைகளை கருவியாக்கி உள்ளே வரணும்னு நினைக்கிறான். பரலோகம் அமைதியாக இருக்கும். அத்தாலியால் எழும்பிய பொழுது பரலோகம் தூதர்களும் அமைதியாக இருப்பாங்க. தாவீது வம்சமே இருக்கக்கூடாது என்றவள் அங்கே பெய்யாட்டம் போடுகிறாள். தாவீது வம்சத்தில் ஆம்பளை பிள்ளைகளே இருக்கக்கூடாது, இருந்தால் எனக்கு போட்டியாயிருவாங்கன்னு சொல்லி எல்லாரையும் வெட்டி கொலை செய்கிறாள். தாவீதுடைய வம்சம் அழிய வேண்டும் என்பது சாத்தானுடைய திட்டமாக இருந்தது. ஏன்னா அந்த வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். தாவீது வம்சம் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுகிற வம்சம், தேவனுடைய ஆசீர்வாதத்தின் மழை ஊற்றப்படுகிற வம்சம். ஆனால் அது இருக்கக்கூடாது என்று சாத்தான் போராடுகிறான். தாவீது வம்சத்தில் வந்து அத்தனை ராஜகுமார்களையும் அத்தாலியால் கொலை செய்தாள். ஒருவன் மாத்திரம் தப்பிக்கொண்டான். இதுதான் தேவனுடைய திட்டமா இருக்குது. கர்த்தராலே பயன்படுத்தப்படுகிற பிள்ளைகள், கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற ராஜாக்கள். பிசினஸ்ல நான் எனக்கு சொன்னேன் நேற்று, அரசியல்ல இல்லைன்னா ஊழியத்தில் மிகப்பெரியவர்களாக இருக்கிறவர்களுடைய பிள்ளைகள் மூலமாக சாத்தான் அவருடைய வாழ்க்கையின் வாலிபத்தை பயன்படுத்தி அவங்களை பயன்படுத்தி இப்படியாக செய்ய தூண்டுவான். கவனமாக நாம் இருப்போம். இது அத்தாலியால் இப்படி எழும்பினால், யூதாவில் எழும்பினால் என்பது நம்மை அதிர்ச்சி அடைய வைக்கிறது. எதுவும் நடக்கலாம், வாழ்க்கையிலும் எதுவும் நடக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எதுவும் நடக்கலாம். எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கலாம், உள்ளங்கள் உடைந்து போகலாம். நாம் செய்து வருகிற பிஸ்னஸ்லையும் என்னதான் நடக்கலாம், நல்லது நடக்கலாம், கெட்டது நடக்கலாம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் தான். எதிர்பாராத சில நேரங்களில் பயங்கரமான சம்பவங்கள் நடக்கலாம். வேலையில் பல காரியங்கள் வரலாம், நடக்கலாம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எது வேண்டுமென்றாலும் எந்த நேரத்தில் நடக்கலாம். யாரோ கர்த்தருக்கு எதிராக இருப்பவர்கள் தலையெடுக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் வரலாம் என்பதுதான் இந்த இடத்துல கற்றுக்கொள்ள காரியம். ஆனால் என்ற கேள்வி என்னவென்றால், தாவீதின் காலத்தில் அப்படிப்பட்ட அத்தாலியார்கள் எழுப்பினார்களா? ஏசேபியர்கள் எழுப்பினார்களா? இல்லை இல்லை இல்லை. தாவீது மறுமைக்குள்ள கடந்து போன பிறகு, அந்த பரிசுத்தவான்லாம் இல்லாமல் போன பிறகு தான் இந்த மாதிரி சம்பவம் நடக்குது. இது மாதிரி ஆட்கள்லாம் தலையெடுக்கிறாங்க. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நல்ல ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா, கிறிஸ்துவை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு கர்த்தரை காலத்தில் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும், நான் எளிமையும் சிறுமியுமானவர், கர்த்தரோ என் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார் என்று நான் சொல்லிக்கொண்டே இருப்போம் என்றால், அவர் இந்த ஏசபேல்களோ இந்த அத்தாலியர்களோ தலையெடுக்க அவர் அனுமதிக்க மாட்டார். தாவீது இல்லை, அந்த வெற்றிடம் அங்கே வந்துட்டு. அதனால தான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் எழும்புனாங்க. வெற்றிடம் வரக்கூடாது. நல்ல ஸ்ட்ராங்கான பிள்ளைங்க இருந்துகிட்டே இருப்பாங்கன்னா, எலிசாக்கெல்லாம் இருந்துகிட்டே இருப்பாங்கன்னா, இப்படிப்பட்டவங்க எழுத முடியாது. எலியா எழும்புனால தான் அங்கே ஏசபேல் விழுந்தா, இல்லைன்னா விழுந்திருக்க மாட்டா. எனவே நாம் இந்த நாட்களிலும் கூட உறுதியாக இருப்போம் என்றால், ஒருவேளை இது போல அத்தாலியால்களும் ஏசபேலும் எழும்பாதபடிக்கு ஒருவேளை பாதுகாக்கப்படலாம், அவன் குடும்பம் பாதுகாக்கப்படலாம். நான் பேசுவது அரசியல் அல்ல, நான் பைபிளிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதை தான் பேசுகிறேன் என்பது தெளிவாக தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டவன், நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் அல்ல. பிரியத்துக்குரியவர்களே, இங்கே பாருங்கள், இப்படியாக ஒரு பெண் இருப்பாளான்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு அவள் எல்லாரும் ஒரு நிமிஷத்தில் சங்கரித்து தன்னை ராணியாக தானே முடிவு சுட்டி கொள்கிறாள். அந்த நேரத்தில் என்ன நடக்குங்கிறது 2வது வசனத்தை பார்ப்போம். யோராம் என்னும் ராஜாவின் குமாரத்தையும் அகசியாவின் சகோதரியுமாகிய யோசபால் கொலையுண்ணப்படுகிற ராஜகுமாரின் நடுவில் இருக்கிற அகசியாவின் மகனாகிய யோவாசை களவாய் எடுத்தாள். அவன் கொல்லப்படாதபடிக்கு அவனையும் தாதி அத்தாலியாவிற்கு தெரியாமல் பள்ளி அறையிலே ஒளித்து வைத்தாள். இவனோடு கூட அவன் 6 வருஷம் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான். அத்தாலியால் தேசத்தின் மேல் ராஜ்யபாரம் பண்ணான். ஒரே ஒரு பிள்ளை யோவாஸ், அவனை அகசியாவுடைய சகோதரி தப்ப வைக்கின்றான். தாவீது விலைக்கு அணைந்து விடக்கூடாதல்லவா? தேவனுடைய திட்டங்கள் கெட்டு போய்விடக்கூடாதல்லவா? என் தாசனாகிய தாவீதுடைய பிள்ளைகள் முழுவதும் சங்கரிக்கப்பட்டு விட்டால் அவருக்கு வம்சமே இல்லாமல் போய்விடுமே. ஆண்டவர் நினைத்து பார்க்கிறார். அங்கே அகசியாவுடைய சகோதரியை எழுப்புகின்றார், சிஸ்டர் எழுப்புகிறார். அவங்க ஃபெய்த்ஃபுல்லாக போய் கொல்லப்படுற ராஜகுமாரர்கள் மத்தியில் ஒரே ஒரு பிள்ளையாகிய அந்த யோவாசை களவாடி எடுத்து யாருக்கும் தெரியாமல் பள்ளியறையில் ஒளித்து வைத்து பிற்பாடு அப்படியே ஆலயத்தில் கொண்டு போய் யோதா எனப்பட்ட ஒரு ஆசாரியன்ட்டு ஒப்பு கொடுத்து ஆலயத்தில் கொண்டு போய் ஒளித்து வைத்து தப்புவித்தான். சத்துரு பேயாட்டம் போடுகிறான், இல்லைன்னா அழிக்கிறான். தேவ பிள்ளைகள்
தாவீது குமாரெல்லாம் கொல்லப்பட ஒரு பிள்ளையை அங்கே ஆண்டவர் அந்த அகசியாவுடைய சகோதரி மூலமாக பத்திரமாய் பாதுகாத்தார். ஒளித்து வைக்கப்பட்டான், இவள் கண்கள் கூடாக்கப்பட்டது. ஒரு பிள்ளை இருக்கிறான்னு அவளுக்கு தெரியாமல் போயிடுச்சு. எல்லாரையும் கொண்டுட்டோன்னு நினைக்கிறான். இல்லை ஒருத்தன் இன்னும் இருக்கிறான். அவன் இப்பொழுது பள்ளியறையிலிருந்து தேவனுடைய ஆலயத்து கொண்டு போகப்படுறான். கர்த்தர் அங்கே வச்சு அந்த பிள்ளையை பாதுகாக்கிறார். அதுக்குரிய மக்களை வச்சு பாதுகாக்கிறார். எவ்வளவு சத்துரு வெள்ளம் போல எழும்பினாலும் ஒரு ஓட்டை கண்டிப்பாக அங்கே விழும். அவன் பெரிய கோட்டை கட்டான ஒரு ஓட்டை ஆண்டர் போடுவார். அமலேக்கியர்கள் தாவீதுடைய மனைவி மற்றும் எல்லாருடைய 600 பேருடைய மனைவி பிள்ளைகள்லாம் பிடிச்சிட்டு போன பொழுது அவங்க விரட்டிட்டு போகிறாங்க. எங்கே போகிறோன்னு தெரியல, ஆனாலும் விரட்டிட்டு போகிறாங்க. எந்த ஊருக்கு போகணும்னு தெரியாமல் பஸ்ஸில் ஏற முடியுமாங்க? ஏதோ ஒரு இதில் போகிறாங்க. ஆனால் அங்கே சத்ருவின் கோட்டையில் ஒரு ஓட்டையை போட்டு அவங்க டீமில் ஒருத்தனுக்கு வியாதியை கொண்டு வந்து அவனை அப்படியே போட்டு போயிடறான். குற்றீரும் கொலையரமாக போட்டு போகிறாங்க. இவங்க போய் சாப்பாடு கொடுத்த உடனே அவனுக்கு உயிர் வந்துடுது. அவன் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்றான். இவங்க இங்கே தான் இருக்காங்க, இங்கே போனால் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. தேவன் எப்பொழுதுமே செயல்படுபவராக இருக்கிறார். பிசாசு உக்கிரமாய் நின்றாலும் மத்தியில் தன்னுடைய பிள்ளையை அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எப்படி நடத்தணுமோ அதை நடத்துகிறார். யாரை எழுப்பணுமோ எழுப்புறார். எப்படி எதை செய்யணுமோ அதை செய்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சத்துரு ஒருவேளை உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் அவங்ககிட்ட இருந்து எடுத்துகிட்டு போயிருக்கலாம். உங்கள் நற்பெயரெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். உங்களுக்கு பிரியமானவர்களெல்லாம் அவங்கள விட்டு பிரிச்சிருக்கலாம். இன்றைக்கி அனாதையாக நீங்கள் இருப்பது போல இருக்கலாம். ₹1 கூட இல்லாது போல நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஒரு சொத்து கூட எனக்கு இல்லையே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ₹1 கூட இல்லாமல் நான் எப்படி இந்த பூமியிலே வாழ்வேன், எப்படி நான் சர்வைவ் ஆவேன், ஐயோ எனக்கு நாளை தினம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலையே. ஐ டோன்ட் நோ அபவுட் டுமாரோ. How I am going to live in this world? I lost everything. I lost everybody who is very much beloved to me. Oh, my life is gone. Like that, you will be feeling bad. You will be feeling sad. Not at all a matter. கர்த்தர் ஒரு வழி வச்சிருப்பாருங்க. எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டால் இஸ்ரவேலுக்கு செங்கடலை 2ஆய் பிளந்து ஒரு வழியை அவர் உண்டாக்கி கொடுக்கவில்லையா? வழியே இல்லைன்னு நினச்சாங்க. கடலுக்கு முன்னால் மாட்டிக்கிட்டோமே, முன்னால் போனால் கடல் விளங்கிருமே நினைச்சாங்க. இல்லை, செங்கடல் மத்தியிலும் லட்சம் ஜனங்களும் அவருடைய கால்நடைகளும் கடந்து போவதற்கு ஒரு வழியை வச்சுருந்தார் இல்லையா? உங்களுக்குன்னு ஒரு வழியை வச்சுருப்பாருங்க. அத்தாலியாக இருந்தால் கூட உங்களுக்குன்னு ஒரு வழி இருக்கும். எசபேல் இருந்தால் கூட ஒபதியா தேவனுடைய பிள்ளைகளுடைய தீர்க்கதரிசிகளை ஒளித்து வைத்து ஆகாரம் கொடுத்து பராமரித்தது போல உங்களையும் நடத்துவார். வறட்சியான காலத்திலும் கூட, மகா பஞ்சமான காலத்திலும் கூட ஆத்துமாவை நினமுள்ளதாக்குவார் என்று வார்த்தை சொல்லுகிறது. எந்த ஒரு காலத்திலும் கர்த்தர் நம்மை கைவிடுவதில்லை, தன்னுடைய பிள்ளைகளை கைவிடுவதில்லை. எல்லாவற்றையும் நீங்கள் இழந்து போயிருந்தாலும் உங்களுக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருப்பார். உங்களை நடத்தி கொண்டே இருப்பார். பஞ்ச காலத்தில் நடத்தி கொண்டே இருப்பார். பிற்பாடு உங்களை மறுபடியும் ராஜாவாக்குவார், ராணியாக்குவார். உங்களை மறுபடியும் உயர்ந்த இடத்துல கொண்டு வருவார். அந்த இக்கட்டு காலம் கடந்து போகின்ற வரைக்கும், அத்தாலியால் கடந்து போகின்ற வரைக்கும் உங்களை அவர் போஷிப்பார், உங்களை நடத்துவார், உங்களை பாதுகாப்பார், உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பாடுகள், எத்தனை எதிர்ப்புகள். இன்றைக்கு வரைக்கும் நான் அழிய மாட்டேனா என்று காத்திருக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. இடைவிடாது என்னை தூஷித்து கொண்டிருப்பவர் எத்தனை பேர் இருக்காங்க. ஆனாலும் ஆண்டவர் என்னை நடத்தவில்லையா? இந்த நாள் மட்டும் கர்த்தரை நடத்தி கொண்டு வரவில்லையா? எனக்கு பாதைகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கவில்லையா? எல்லா பாதைகளும் அடைக்கப்பட்டு விட்டதே என்று நான் கலங்கி நின்ற காலங்கள் உண்டு. இனி பாதைகள் இல்லையோ என்று திகைத்திருந்த காலங்களில் நாம் ஆண்டவர் பாதைகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கிறார், நடத்தி கொண்டே இருக்கிறார். இந்த ஆசிரியர் திராட்சை புழுத்தோட்ட ஊழியங்களையும் நடத்தி கொண்டே இருக்கிறார். உங்களையும் அவர் நடத்துவார். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளையாக நீங்கள் கைவிடப்பட மாட்டீர்கள். உங்களுக்குன்னு ஒரு பாதையை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பார். சாத்தாங்கண்ணை குருடாக்கி போட்டுருவார். வியாதியை செயலக்க செஞ்சிருவார். உங்களை கொள்ளுன்னு வர்ற வியாதி, உங்களுக்கு பிரியமானவர்களை கொள்ளுன்னு பக்கத்தில் வர்ற ஆவி அப்படியே செயலிழந்து அப்படியே பின்னால் போயிடும். அந்த பிசாசுகள் அப்படியே பின்னால் போயிடும். இவன் கொள்ளணும்லாம் வந்தேன், இவன் உயிரை எடுத்துகிட்டு போகணும்லாம் வந்தேன், இவன் பிள்ளையை கொள்ளணும்லாம் வந்தேன், ஐயோ கொல்ல முடியலையே. ஏன் என்றால் மேலே ஒருவர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார். அவர் அணை போட்டிருக்கிறார், அவர் வேலையை வைத்திருக்கிறார். இதுக்கு மேலே வராத வியாதியே, இதுக்கு மேலே வராதே பிசாசே, என் பிள்ளையை தொடாத, அவனுக்கு பிரியமானவனை தொடாத, அவன் குடும்பத்தை தொடாத, அவனுக்கு பிரியமான பிஸ்னஸ் தொடாத, நீ அப்படியே விலகி பேரு. ஐயோ நான் பக்கத்தில் வந்துட்டு நான் உயிரை எடுத்துருவேன்னு நினைச்சேனே. இல்லை எடுக்க முடியாது. அதுதான் தெய்வீக பாதுகாப்பு. தெய்வீக பாதுகாப்பு. இந்த பூமியில மனுஷன் அதை செஞ்சுட்டேன், இதை செஞ்சுட்டேன், தேவனுடைய பிள்ளைகளை அழிச்சிட்டேன், ஒழிச்சிட்டேன், அவனை நான் ஒண்ணுலாமாக்கிடுவேன்னு சொல்லலாம். ஆனால் தெய்வீகம் பாதுகாவல், பரத்திலிருந்து ஒத்தாசை என்று ஒன்று இருக்கிறது. அதை மீறி யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பாதுகாவல் தெய்வீக பாதுகாவல்.
அனுக்கிரகம், கிருபை உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு. தாவீதின் குமாரர்களுக்கு எப்பொழுதும் தெய்வீக அனுக்கிரகம் உண்டு. அது சின்ன பிள்ளை, 1 வயசு பிள்ளை, அவன் பாதுகாக்கப்படுகிறான். இந்த அரசியல் அவனை வைத்து தான் சுரண்டு வருகிறது. பள்ளி அறையில் ஒளித்து வைக்கிறான். அதுக்கு பிறகு தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போய் ஒளித்து வைக்கிறான். 6 வருஷம் ஒளித்து வைக்கப்பட்டானா. A small child is being hidden in the temple of the Lord for 6 long years. கடவுளுடைய ஆலயத்தில் அடைக்கலம் கிடைத்தது. டக்லான் குருவி முதியோர் இல்லத்தில் அந்த வசனத்தை, தேவனுடைய ஆலயத்தில் தகவலான் குருவிக்கும் அடைக்கலான் குருவிக்கும் அடைக்கலம் கிடைத்தது. பலிபீடங்கள் அண்டையில் அடைக்கலம் கிடைத்ததே. தேவனுடைய மாளிகை பக்கத்தில் முதியவர்களுக்கு ஒரு இல்லம் கிடைத்ததே. நல்ல சாப்பாடு கிடைக்கின்றதே, ஜெபம் நடக்கிறதே. அதை வைத்து நம்ம முதியோர்களை நடத்துகிறோம். அந்த ஆலயத்தில் அந்த சின்ன பிள்ளை ஒளித்து வைக்கப்படுகிறான். ஆனால் அது அத்தாளியலுடைய கண்ணுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. அவள் குருடாக இருந்தால் அங்கே தாவீதுக்கு ஒரு வாரிசு வளர்ந்துட்டு இருக்கிறது அவளுக்கு தெரியவே இல்லை. அதாங்க ஆண்டோடைய அனுக்கிரகம், தெய்வீக கிருபை, தெய்வீக பாதுகாவல். அந்த பிள்ளை யாருமே கண்டுபிடிக்க முடியல, யாருமே ஒன்றும் செய்ய முடியல. அது வளர்ந்துட்டு இருந்து எல்லா குமாரலையும் சங்காரம் செய்து விட்டேன், நான் தான் ராணி நம்ம நினச்சிட்டு இருக்கா. இல்லை இல்லை, இங்கே ஒருத்தர் வளர்ந்துட்டு இருக்காரு, தாவீது பிள்ளை, சின்ன பிள்ளை, குட்டி பிள்ளை. உங்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். நீங்கள் அழிந்து விட்டீர்கள். உங்கள் பிஸ்னஸ் அழிந்து விட்டது, உங்களுடைய ஊழியம் அழிந்து விட்டது, உங்களுடைய நற்பெயர் அழிந்து விட்டது, உங்கள் கதை முடிந்து விட்டது என்று அநேகர் கொக்கரிக்கலாம். சாத்தானும் சொல்லலாம், உன் கதை முடிஞ்சிருச்சு, வியாதி வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு, நஷ்டம் வந்துருச்சு, உன் பிஸ்னஸ் போச்சு, உன் வேலை போச்சு, எல்லாம் போச்சு போச்சு போச்சு. ஓ யூ ஆர் த எண்ட் டே ஆஃப் யுவர் லைஃப், லாஸ்ட் மினிட்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். சாத்தான் சொல்லலாம். பார்த்தா ஆண்டவர் மத்தியில் உங்களை காப்பாற்றிக்கிட்டே இருப்பார், நடத்திட்டே வந்துட்டு இருப்பார். நீங்கள் எஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. எனக்கு இந்த வசனங்களை வாசித்த பொழுது மிகவும் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. தேவன் தன்னுடைய பிள்ளையை ஆலயத்துக்குள்ளே ஒளித்து வைத்து வளர்த்து கொண்டு வந்தார். அந்த ஆலயத்துடைய பாதுகாவல், யோய்தா எனப்பட்ட அந்த ஆசாரியனுடைய பாதுகாவல் அங்கே இருந்தது. அவர்கள் எது பாதுகாத்தது என்று காண்கிறோம். தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் செல்லுவோம். ஞாயிற்றுக்கிழமான ஆலயத்துக்கு செல்லுவோம். சனிக்கிழமை கூட்டம் நடத்துகிறார, கண்டிப்பாக போயிடுவோம்னு சொல்லி அதை போய் உட்கார்ந்துருவோம். அது பாதுகாவல் நமக்கு உண்டு. அந்த ஆலயம் தான் அந்த குழந்தையை பாதுகாத்தது, தாவீது வம்சத்தை பாதுகாத்தது. தேவனுடைய ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் போயிடுவோங்க. அதே மாதிரி நம்ம பிரதர் கூட்டத்தில் நடத்துகிறார், சாட்டர்டே வாராருனா கண்டிப்பாக போய் உட்கார்ந்துருவோம். அது நம்மளை பாதுகாக்கும். நம்முடைய சின்ன பிள்ளைகளை பாதுகாக்கும். தெரியுமா? அதைத்தான் இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம். ஆலயத்தை நிறைய பேர் அற்பமாக நினைக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, கெட்ட வார்த்தைகள்லாம் உள்ளே போய் பேசுகிறாங்க. ஐயா, அது சாதாரணமான இடம் அல்ல, அது தெய்வீகம் சம்பந்தப்பட்டது. பரத்தில் இருக்கிற கத்தர், இன்விசிபிள் காட், அவர் பயங்கரமானவர். அவருடைய வீடு, அவருடைய வீட்டுக்கு நம்ம பயபக்தியோடு போய் வருகிற பொழுது நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுறாங்க. அவங்க வெளிநாட்டில் இருந்தாலும் பாதுகாக்கப்படுவாங்க. நீங்கள் ஆலயத்துக்குள்ளே பத்திரமா போயிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா எங்கேயோ இருக்கிறவங்களுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவாங்க. அதை தான் இந்த இடத்தில் நாம் காண்கிறோம். இதுக்குரியவர், அந்த குழந்தை பாதுகாக்கப்பட்டால், அந்த குழந்தை எப்படி வளர்ந்தான், ராஜாவானா, அத்தாலியால் எப்படி வீழ்த்தப்பட்டால் என்பதெல்லாம் அடுத்த செய்தியிலே நாம் காணலாம். இந்த தியானம் உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தருடைய பிள்ளைகளை அழிக்கவே முடியாது, உங்களுடைய ஊழியத்தை அழிக்கவே முடியாது, உங்களுடைய பிஸ்னஸை அழிக்கவே முடியாது, உங்கள் பிள்ளைகளை அழிக்கவே முடியாது. வெட்ட வெட்ட மரம் துளிர்ப்பது போல உங்களுடைய வாழ்க்கை துளித்து கொண்டே தான் இருக்கும். வியாதி ஒரு அளவுக்கு மேலே உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. பிசாசு ஒரு அளவுக்கு மேலே உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. யோபுக்கு எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் திருப்பி கொடுத்தது போல உங்களுக்கும் அவர் திருப்ப கொடுப்பார், உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். இதுதான் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்கிற முக்கியமான பாடம். ஆண்டவருடைய தெய்வீக கிருபை, தெய்வீக பாதுகாவல் நமக்கு நிச்சயமாய் தேவை. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய ஆலயம் முக்கியமாக இருக்கிறது, ஆசாரியர்கள் முக்கியமானவர்களாக இருக்கிறாங்கிறத நம்ம மனதில் வைத்துக்கொள்வோம். நாம் ஜெபிப்போமா? அப்போ பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளில் கூட நல்ல சத்தியங்களை ஆண்டவரை நாங்கள் கேள்விப்படும்படியாய் கர்த்தாவே உதவி செய்தீர்கள். அதற்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் கூட அத்தாளியால் எவ்வளவு கொடூரமானவளாக இருந்தால், பதவி வெறி ஒரு மனிதனை எவ்வளவு மோசமானவளாக மாற்றுகிறது. ஆண்டவரை, நீராய் தருவது வேறு, தேடி செல்லுகிற பொழுது வெறி எப்படி வருகிறது, சாத்தான் எப்படி அவளை பயன்படுத்துகிறான். தாவீதின் வம்சத்தை அழித்து விட்டேன் என்று அவள் இருந்தாள், ஆனால் அழிக்கப்படவில்லை, குழந்தை தப்பியது, தேவனுடைய ஆலயத்தில் பாதுகாக்கப்பட்டது. தகப்பனே,
இது போன்ற நல்ல காரியங்களை ஆண்டவரை நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவராக இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி. இந்த அருமையான நாளிலும் கூட இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பலனடையும்படியாக ஜெபிக்கிறோம். என் வாழ்க்கையை முடிந்து விட்டது, கடைசி நேரத்தில் இருக்கிறேன், வியாதி என்னை கொண்டு கொண்டிருக்கிறது, கடைசி நாளில் இருக்கிறேன், பிஸ்னஸ்லாம் போயிடுச்சு, எனக்கு என்ன செய்யவே தெரியல, எனக்கு ஒருத்தருமே என் பக்கத்தில் இல்லை, நான் ஆதியாக நிற்கிறேன் சொல்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். புருஷனை எழுந்து தவிக்கிற பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். தனிமையை வாடுற பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். கத்திரவலை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தெய்வீக பாதுகாவலும் தெய்வீக கிருபையும் தெய்வ இரக்கமும் உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் கத்தரை ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஐயா, இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய கிருபையும் பிரசனம் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். வியாதி நீங்கட்டும், கட்டிகள் மறையட்டும், புண்கள் மறையட்டும், கிருமிகள் மறையட்டும், நோய் தொற்று மறையட்டும், செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும், படுத்து கடங்குறவர்கள் எழும்பட்டும், இழந்து போன பலனை பெற்றுக்கொள்ளும், சாப்பிட பலன் தாரும், நடக்க பலன் தாரும், வேலையில் செய்ய பலன் தாரும், மாடி படிகளில் ஏறி இறங்க ஆண்டவரை நீங்கள் உதவி செய்யுங்க. தகப்பனையும் இந்த பிள்ளைகளுக்கு பழைய கிருபையும் பழைய அழகையும் தாருங்க. ஆண்டவரே, இருமல்களும் இக்குகளும் பலகீனங்களும் மறையட்டும் ஐயா. நல்ல கண்ணு தெரியட்டும், கால் நல்ல பலமாக இருக்கட்டும், நல்லா சாப்பிடட்டும். ஆண்டவரே, பண நெருக்கடியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எப்படியாவது இன்றைக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி தார், அதிசயங்களை காண பண்ணிடணும், வருமானத்தை ஏற்படுத்தி தரணும். கர்த்தாவே, நீங்கள் எப்படியாவது ஆண்டவரை தோத்துறோம் ஐயா, ஒவ்வொருவருக்கும் நீர் இறங்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி கெஞ்சுகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் பிஸ்னஸ் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், வருமானம் அவங்களுக்கு நல்லபடியாக இருக்கட்டும், தட்டுப்பாடே வரக்கூடாது, மீதம் எடுக்கிற ஒரு அனுபவம் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் இருக்கணும், கடனே இருக்கக்கூடாது. நீயோ கடன் வாங்க மாட்டான்னு சொன்னீங்களே, கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா, வட்டி சாப்பிடாதுன்னு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, இஎம்ஐ சாப்பிடாதுன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்க, அதற்காக நன்றி. குடும்பங்களை அமைதி சமாதானத்தை தாரும். ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் இரக்கத்தை நீ தாரும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, கர்த்தாவே, வயதானவர்களை விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க, எலும்புகள் முறிந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க, நல்ல நித்திரை அவர்களுக்கு 2 நேரத்தில் தாருங்க, சமாதானத்தை தாருங்க, பலம் குண்டாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. வாலிபர்கள் வாலிபத்தின் பாவங்களையும் மொபைல் பைக் அடிமைத்தனங்கள் போதை அடிமைத்தனங்கள் விடுவிக்கப்பட உதவி செய்யுங்க. நீண்ட காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகள் திருமணமாகலையே, குழந்தை இல்லையே, வீடு இல்லையே, வாகனம் இல்லையே, அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவரே, உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் எங்கள் தாய் திருநாடாகி இந்தியாவையும் அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. அடைக்கலான் கூறிய முதியோர் இல்லத்தை தங்கியிருப்பவர்களை வர இருப்பவர்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தாருங்க. மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாடி அந்யோன்யைக்கியவராத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சில காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.